குதூகலமா இருக்க போற ஃபேமிலில அரவிந்த் கும்மி அடிக்க போறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. சோ क्वेश्चंस வந்து நம்ம டீம் கிட்ட கொடுத்துருவோம். நானும் வந்து ஆர்டர்ல பண்ணேன். பெட்டர் ஆப்ஷன். ஓகே ஓகே. ஹலோ, அங்க ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, இங்கேயும் படணும். இவங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டாங்க, நான் தான் கேட்பேன். ஏன்னா எங்க வீட்ல குயின் வந்து பிரியா தான், நாங்களாம் கீழே இருக்கிற சிப்பாய்கள். அமரேந்திர பாகுபலியாகிய நான் தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறதுக்குள்ள இன்னொரு தப்பு பண்ணிடுவேன். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. தூங்கும் போது அரவிந்த் கொட்ட விடுவா, நான் பாத்துருக்கேன். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க. தூக்கம் வருதுன்னு சொல்லி 3 மணி நேரம் கழிச்சு தூங்குறது நவிலன். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது. ஃபன்னி Couple questions. குதூகலமா இருக்க போற ஃபேமிலில அரவிந்த் கும்மி அடிக்க போறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. ஓகே, ஸோ என்னென்ன கொஸ்டின் இருக்க போது அது ஃபன்னியா இருக்க போதான்னு தெரியாது. நீங்க அதுக்கு சொல்ற பதில் கண்டிப்பா ஃபன்னியா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம 4 பேர்ல ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆக்குற ஆளு யாரு? மாத்தி காட்டுறேன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஒன்னதான் காட்டுறேன். ஆத்தாடி ஆத்தா. நீனு இல்ல என்னன்னா நம்ம ரெடி ஆயிடுறதுன்றது வந்து எல்லா இந்தியன் ஃபேமிலிஸுமே நடக்கும்ல. ரெடி ஆயிரும், அதுக்கப்புறம் 100 வாட்டி உள்ள ரூமுக்கு போவோம். சீப் எடுப்போம், அப்புறமா வந்து வாட்ச் எடுப்போம், அப்புறமா காப்பு எடுப்போம், அப்புறம் பேக் எடுப்போம், கர்ச்சிப் எடுப்போம். என்ன ஒரு நிமிஷம். மாதிரில பார்த்தா மேபி நாங்க 3 பேருமே லேட்டுன்றது நியாயமான பதில். 3 பேர்னா வைஷோ ஃபர்ஸ்ட் லேட்டர் ரெடி ஆயிடும். அப்ப நானுமா? ஆமா, கேள்வி வேற. ஆக்சுவலி இதுல எனக்கும் பதில் சொல்லணும்னு ஆசை இருக்குது. சோ क्वेश्चंस வந்து நம்ம டீம் கிட்ட கொடுத்துருவோம். நானும் வந்து ஆர்டர்ல பண்ணேன். பெட்டர் ஆப்ஷன். ஓகே ஓகே. ஹலோ, அங்க ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, இங்கேயும் படணும். இதுல என் மேல வந்த அபாண்டமான பழிக்கு காரணம் அரவிந்த் தான். ஏன்னா ரெடி ஆகணும்னு முடிவு பண்ணா ட்ரெஸ்ல இருந்து, சீப்புல இருந்து, வாட்ச்ல இருந்து, பிரேஸ்லெட்ல இருந்து எல்லாம் கொண்டு போய் பெட் மேல வச்சிருவேன். அப்பெல்லாம் விட்டுருவான். நான் எல்லாம் போட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு இது வேணாம்டா, வேற ஒண்ணு மாத்திக்கலாம் அப்ப சொல்லுவான். சப் क्वेश्चन கொடுப்பேன் யுவர் ஆனர். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? நம்ம வந்து அடல்ட்ஸ் ஆயிட்டோம், இதுக்கு அப்புறமும் எதுக்கு இன்னொரு அடல்ட்டுக்கு அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கையில குடுக்குறாருன்னு மட்டும் ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டு காரி துப்பணும்னா கூட துப்பிக்கலாம். நீ எனக்கு இன்னொரு புள்ளடா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சோ அடுத்த क्वेश्चन நான் கேட்டுட்டு நானும் பங்கெடுக்கணுங்கிறதுனால 3 2 1 சொன்னோம்னா நம்ம கை நீட்டி கானர் பண்ணலாம். ஓகே, சோ நம்ம 4 பேர்ல பயங்கரமான டிராமா கிங் இல்ல டிராமா குயின் யாரு? 3 2 1. என்னடா இதுலயும் என்ன காட்டுறியா நீ? ஓ ஆக்சுவலி கொல்லுனார் இஸ் ரைட். ஐ திங்க் நம்பர் 1 வந்து வைஷு. நம்பர் 1 வந்து we all நான் should. டிராமா கிங். ஏதாச்சும் ஒரு சாம்பிள் சொல்லுங்க. ஐயோ நிறைய சொல்ல மாட்டோம். அட்டு நீ கிங்டா, ஆனா நீ பண்றதெல்லாம் டிராமாவா இருக்கும். தெரியுது, நீ மூடு. சிலதெல்லாம் பொது வெளியில சொன்னா நல்லா இருக்காது. கட் பண்ணி மாட்டி பேட்டோ. அப்ப எதுவுமே கிடையாது. இவங்க சும்மா என்ன ஐ வாஸ் கார்னர்ட், ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ். நம்பர் 1 அரவிந்த் தான். நான் சொல்றேன், கார்னர் பண்ண சொல்லி கை காட்ட சொன்னது யாரு? அது கிடையாது. டிராமா கிங் டிராமா குயின்னா ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப நான் வந்து டிராமா குயின்னு நான் யார சொல்றேன்? ஓவர் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னோட ரீசன். நான் சிரிச்சாலே அழகா இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து நீ ஒரு ரீசன் சொல்லு. எக்ஸாகிரேஷன். உன்னை பத்தி தானே எல்லாமே தான் சொல்லணும். ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அட்டு மனசுக்குள்ள அது இருக்கும். ஆனா அது மூளையில நினைச்சதை நாங்க சொல்லணும்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி நாங்க டயர்டாயி அட்டு டயர்டாயி. அதாவது அது கூட பரவாயில்ல, சொல்லியே இருக்க மாட்டான். ஆனா நாங்க அதை செய்யறோம்னு எங்களை திட்டுவான். ஏன் அப்படி பண்ணல, இப்படி தானே பண்ணிருக்கணும், இதை நீ சொல்லிருக்கலாமேடா. பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க முறையிட்டா அப்ப எனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு தன்னோட பிரச்சனை இன்னும் பெருசாக்கி சொல்லும். நான் டிராமா கிங்கும் எனக்கும் ஒன்னே ஒண்ணு நாங்க தான் சொல்ல மாட்டோம் சொன்னேன் ஆன்சர் சொல்ல சொல்லி. அடுத்த क्वेश्चन, நம்ம 4 பேர்ல தப்பு பண்ணதுக்கு அப்புறம் உடனே சாரி கேக்குறது யாரு? 3 2 1 and go. அருண். இவங்க 2 பேரும் கேட்க மாட்டாங்க, நான் தான் கேட்பேன். நீ கேட்க மாட்ட, நீ கேட்கவே மாட்ட, ஒத்துக்கவே மாட்டோம்ல. நம்ம ஒத்துக்கிட்டாதானே நம்ம சாரி எல்லாம் வாயில இருந்து வரும். அருண் நிறைய சாரி கேட்க. ஏன்னா நான் தப்பே பண்ண மாட்டேன். நானும் இந்த நேரத்துல ஒண்ணு சொல்லணும், நானும் தப்பு பண்ண மாட்டேன். ஆனா இவங்க எல்லாம் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லியே பேசுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் சாரி கேட்டுருவேன். நான் தானே தப்பு. முக்கியமா நான் ஒண்ணு சொல்லணும். இங்க அருண் சாரி கேட்கறதுக்கு ஒரே ரீசன், அவன் தப்பே பண்ணனாலும் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு அவன் உடனே சாரி கேட்டு சரி எல்லாமே நான் தான் பண்ணேன், இப்போ என்ன எல்லாருக்கும் ஓகேயான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அவன் முடிச்சு வைக்க பார்ப்பான். தியாகி.
அண்ட் ரெண்டாவது நான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா பிரியா. ஏன்னா விளக்கமாறாலே எங்களை அடிச்சுட்டு மனசாட்சியே இல்லாம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரிடா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லும். அடியும் வாங்கிட்டு நாங்க வந்து ஓகே பிரியா நோ ப்ராப்ளம் ஏன்னா திருப்பி அடிக்கும்ல, அதனால முன்னாடி நாங்க நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தா பரவாயில்ல. எப்பயுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்க வந்து ஒரு பர்சன் இருப்போம், ஆர்கியூ பண்றதுக்கு 2% இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட வாய்ஸையோ டெம்பரையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரேஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளோட பாயிண்ட் அங்க பதியவே வைக்க முடியும். மாஸ்டர் நெக்ஸ்ட் அப்படி நடக்கும்போது ஏதோ ஒரு டைம்ல வந்து மிட் கிரவுண்ட் ஆயிட்டு ஓகே உன்னையும் தப்பு நானும் தப்புன்னு ஒத்துக்கிட்டா நான் ஆமா கரெக்ட் மேபி நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியாயமா சாரி சொல்லுவேன். அப்போ கூட நியாயமே இல்லாம மனசாட்சியே இல்லாம அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாதுன்னு பேசுறாரு. உங்க வீட்லயும் இதே சிச்சுவேஷன் கண்டிப்பா இருக்கும். பிரியா பேசுனதை வச்சு ஆமா இல்ல நம்மளையும் இப்படிலாம் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தோணும். அவங்கள வந்து பேரை மென்ஷன் பண்ணாதீங்க. பிரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக் மட்டும் இல்ல அப்படி சொல்லாதீங்க. நியாயமா அவங்களை டாக் பண்ணிட்டு கரெக்ட் தான் நீ சொல்றது, அதனாலதான் நீ வந்து இவ்வளவு ரியாக்டிவா இருந்திருக்கேன்றது எனக்கு இப்ப புரியுதுன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாலே அங்க முடிஞ்சிடும். ஏன்னா எங்க வீட்டுல குயின் வந்து பிரியா தான், நாங்களாம் கீழே இருக்கிற சிப்பாய்கள். அமரேந்திர பாகுபலியாகிய நான் குயின் எது சொன்னாலும் நாங்க கேட்டுக்கணும். அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க. ஓகே ஸோ அப்படியே இதே கொஸ்டின் வந்து நான் அடுத்ததா மாதிரி கேட்குறேன். தப்பு பண்ணிட்டு நம்ம 4 பேர்ல சாரி கேட்காத ஆள் யாரு? சார் நான் வேணும்னு பண்ணல சார். நீ யார கட்டுற? எவ்வளவு தைரியம் இருந்தா மகளே இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறான்னு நினைக்கிறேன். நான் வந்து தேவையில்லாம இந்த கொஸ்டினை கேட்கிறேன். கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, மெஜாரிட்டி க்ளீன் மெஜாரிட்டி அவுட். இல்ல இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லி ஆகணும். பண்ண மாட்டாங்க. என்னன்னா அரவிந்துக்கு பண்ணது தப்புன்னு தெரியாதுங்க. விரும்ப மாட்டாங்க, அதான் பிரச்சனை. குழந்தை மனசு. இல்ல அப்படி கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறதுக்குள்ள இன்னொரு தப்பு பண்ணிடுவேன். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. அதனால எதுக்கு சாரி கேட்கறங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு வந்துடும். அதுதான் சரி அதுக்குதான் எதுக்குமே கேட்க மாட்டியா? ஓகே அடுத்த கொஸ்டின் போலாமா? நம்ம 4 பேர்ல போனுக்கு அடிக்ட் ஆன ஆளு யாரு? 3 2 1. டீம் கூட கை காமிச்சது. என்ன நீ கை காட்டவே இல்ல? நான் என்ன காமிச்சிட்டேன்? ஆனா உனக்கு எல்லாத்துக்கும் என்னையே காட்டக்கூடாது, நான் வேலை பாக்குறேன். நான் சொல்றேன் மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம ஒரு பேசிக்கா ஒரு குட் மார்னிங் ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனா மார்னிங் சொன்னே போன்ல இருந்துட்டு ஒரு நிமிஷம் இங்க அந்த போனை வையன்னு சொன்னா எனக்கு காலையிலே எனக்கு பஞ்சாயத்து இருக்கு, எனக்கு ஷூட் இருக்கு, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி ரீசன் சொல்றது நைட்டு கண்ணு தூங்குற வரைக்கும். அதாவது நான் எல்லாரும் தூங்கி வீட்டுல இருக்கிற எல்லாரும் தூங்கி முழிச்சு ஆவியெல்லாம் நடமாட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டைம் வரைக்கும் கூட வந்து நம்ம ஏதோ ஒரு நேரம் ஏஞ்சிட்டு என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது இல்லை. எனக்கு அது வேலையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. பட் ரீசன் இதுதான். மக்களே ஒரு நிமிஷம் நான் இந்த இடத்துல காமிச்சேன். என்னடா என் ஒர்க்லாம் இல்ல இல்ல பாருங்க மக்களே, அரவிந்த் 1 2 3 இன்னொரு போனு கேமராவா இருக்குது. இது வயசு போனு. காலைல எந்திரிச்சு சாந்திக்கிட்ட ஒண்ணு இருக்கா? சப்போர்ட் பண்றான் மைக்கு கிட்ட வைங்க. காலைல எந்திரிச்சோனே எங்க எல்லாருக்கும் அடுத்து வீட்டுல பாத்தீங்கன்னா பேச வர மாட்டாங்க. யாரு நிறைய போன் யூஸ் பண்றாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். இப்போ நான் இது சொல்றேன். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமாப்ல? இப்படி மொக்கையா உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா போன் யூஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லலாம். இப்போ ஐடி எம்ப்ளாயி பொழுது அன்னைக்கு லேப்டாப்லயே உட்காந்துருக்கனா அது அவங்க வேலை இல்லையா? ஸோ போன் யூஸ் பண்றது அதிகமாங்கிறது அட்டு. ஆனா அது ஆக்கப்பூர்வமா இல்ல டைம் வேஸ்டாங்கிறது வந்துட்டு நான் சொல்ல போனா அது ஆக்கப்பூர்வம். இப்படிதாங்க எங்க வீட்ல சண்டைகள்லாம் ஆரம்பிக்கும். பிரச்சனை வேணாம் வேற ஒரு சின்னதா இருந்ததுல இருந்து அது பெருசா வெடிக்கும். சோ இதோட நாங்க நிறுத்திக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிரலாம். நம்ம வீட்ல போனை ஆக்கப்பூர்வமா இல்லாம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது யாரு? நிலநவிலன் கடைசி வரைக்கும் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. சரி ஓகே. இல்ல நாங்க ஏன் எங்களை சொல்லணும் எனக்கு புரியவே இல்லை. நீ ஏன் அப்படி நினைக்கிற? சரி ஓகே. இல்லங்க எங்க வீட்ல போனே கிடையாதுங்க. நாங்க வந்து டச் போன் கிடையாது. எங்க கிட்ட வந்து பட்டன் போன் தான். டயல் போன் வச்சிருக்கோங்க நாங்க. எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, இத கட் பண்ணி விட்டு ஓகே அவ்வளவுதான் நல்லது. மாட்டிக்கிட்டாங்க. இல்ல ஆக்சுவலா இது வைரல் கண்டென்ட் ஆகும். நம்ம இது வந்து ரியலிஸ்டிக்கா அப்படியே போடுவோம்னு வைங்களேன். போடு சண்டை வெடிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி வைரல் ஆயிரும். ஸோ வந்து அடுத்த கொஸ்டினுக்கு செல்லலாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது உண்மை வெளியே வந்துச்சுன்னா அதுவே சந்தோஷம் தான். நம்ம 4 பேர்ல தூங்கும் போது யாரு கொரட்டை விடுவா? 3 2 1. அருணோட கொரட்டை எனக்கு கேட்க எனக்கு தெரியாது. எனக்கு ஏன்னா அவனை சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருக்கிறதுனால எனக்கு தெரியும். நான் கொரட்டை விடுவேன். பட் என்னோடது வந்து வெரி ரேர். இல்ல வெரி ரேர். அதாவது அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும் போது அரவிந்த் கொரட்டை விடுவா நான் பாத்துருக்கேன். கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஆனா பேபி நான் அவ்வளவு அப்படியே அது பக்கத்துல முழிச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது எவ்வளவு பெரிய கொரட்டை சத்தான்னு தெரியும். இது பாருங்க மகளே, நான் நல்லா தூங்கிறதுனால வயசு கொட்டை விட்டது நான் கவனிக்காம விட்டுருக்கேன் பாரு. நான் வந்து நான் சொல்லணும்னா நிலனை சொல்லுவேன். அவன் அப்படின்னு அவனுக்கு கம்பெனிக்கு நான் இருக்கிறேன். இல்ல அருணோட கொரட்டை கூட அப்படிதான் இருக்கும். நீ சொல்லி கொரட்டை விட்டு காட்டு வைஷு வைஷுன்னு.
பாருங்க இது கூட இத்தனை நாள் வயசு கண்டுபிடிச்சது கிடையாது. வயிற்றுக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. நான் தூக்கத்திலேயே ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேங்கிறத இங்க நான் பதிவு பண்றேன். ஆமா இங்க வந்து ஆக்சுவலி எல்லாருமே கரெக்டா ஒரு ஆட்கள் நீ தான். பிரியா மாதிரி கொட்ட விடு. அப்ப கூட நார்சிஸ்ட் பாத்திருக்கீங்களா நீங்க? அப்ப கூட அட்டு அட்டுன்னு தான் சொல்லி கொரட்டை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டி அட்டுன்னு சொல்லுங்க நான் சந்தோஷம். பிரியா மாதிரி சொல்ல சொல்லுது. பிரியா மாதிரி பிரியாக்கு வந்து இதான் டிபிக்கல் ஆனா, நார்சிஸ்ட் பிஹேவியர். மக்களை இங்க நான் ஒண்ணே சொல்லிடுறேன். இங்க பிரியா எப்படின்னா அட்டு வந்து லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லைட் டிங்னு ஆஃப் பண்ணோம்னா பிரியா ஆக்சுவலா நீங்க வந்து நிலன்னா பாத்தீங்கன்னா ஒரு 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நானும் இன்னும் 9 on 9 நாங்க மேட்சிங்கா இருக்கும். இதுல ஒண்ணுன்னா உங்களுக்கு ஒண்ணுன்னா புட்டு வைக்கிறோம். இது ரிலேட்டடாவே ஒரு கொஸ்டின். நம்ம வீட்லயே தான்னு தூங்குற ஒரு ஜீவன் அது எத்தனை மணிக்கு தூங்கும் யாரு அப்படிங்கறத சொல்லணும். 3, 2, 1 அதான் நிலனும் பிரியா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுட்டாங்களே. சோ பிரியா நிலன் 9 மணி ஆச்சுன்னா இல்ல தூக்கம் வருதுன்னு நாங்க சொல்லி முடிப்போம். நாங்க லிட்டரலி தூங்கிடுவோம் 5 நிமிஷத்துல. தூக்கம் வருதுன்னு சொல்லி 3 மணி நேரம் கழிச்சு தூங்குறது நவிலன். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தூங்கியே இருக்க மாட்டான். வந்து நிலன்லாம் எப்படின்னா 9 மணி அலாரம் அடிக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிலன் கண்ணை சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நீங்க ஜோம்பிஸ் பாத்துருப்பீங்களா? 8:50 வரைக்கும் டிவில ஆடிட்டு இருப்பான். 8:55க்கு டிங் டிங்னு நடந்து அப்படியே பெட்ரூம்ல போய் டொங்குன்னு படுத்து அது தூங்கிடுவான். எங்க வேணா இருக்கலாங்க. லிட்டரலா நீங்க டிராவல் பண்றீங்க, ஃளைட், ஹோட்டல், வீடு, கிரவுண்ட், நீங்க எங்க எங்க இருக்கானோ கல்யாண மண்டபத்தை சத்தத்தை வச்சீங்கன்னா கூட 9 மணிக்கு தூங்கிடுவான். அந்த பொசிஷன் கூட அவனுக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி இருக்கானோ அப்படியே தூங்குவான். இந்த 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதும்பாங்கல்ல அந்த மாதிரிதான் 9 மணிக்கு மேல நிலன் நடக்க கூட மாட்டான். அதே மாதிரி காலையில 6 மணிக்கு டான்னு எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறம் இன்னைக்கு லீவு தாண்டா தூங்குறதாலும் தூங்க மாட்டான். 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு வாங்க கிச்சனுக்கு போவோம், சமைப்போம், எல்லா வேலையிலையும் பங்கெடுத்துப்பான். ஓகே, ஸோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே கொஸ்டின் கேம் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு பார்ட் 2க்கு வந்து நீங்கள் காத்துருங்க. அன்டில் உங்களது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். ஆனால் இந்த கொஸ்டின்ல எது உங்களுக்கு நம்பிக்கை தகுமா இல்ல இவங்களை நீங்க வந்து கார்னர் பண்றீங்கன்னு தோணுச்சுன்னா அவங்க நேம் மென்ஷன் பண்ணி உங்களுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். சில பேர் தனக்காகவே விளையாடுறாங்க நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கூட அதையும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான தகவலோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.